பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் வருமுன் அவசரப்படாதே என்கிற தலைப்பிலே வருமுன் எந்தெந்த காரியத்தில் நாம் அவசரப்படக்கூடாது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லி, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனால் நான் நீதிமான் ஆகிறது இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் தான். அதனால் நீங்களும் கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு முன்னால் எதை குறித்தும் நீங்கள் நியாய தீர்ப்பு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்வார். அதனால் நாமும் கூட காலத்துக்கு முன்னால் நியாயாதிபதியாகிய கர்த்தர் வர்றதுக்கு முன்னால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம நிறைய பேரை சொல்லிடுறோம், எப்படி நியாயம் தீர்த்துடுறோம். அப்படி நம்ம தீர்க்கக்கூடாது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியை எழுதினவர் இப்படியாக சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். நமக்கு நன்கு தெரிந்த வசனம். தெரிந்த வசனத்திற்குள் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நல்லா கவனிங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, வருமுன் அவசரப்படாத, ஆண்டவர் வருமுன் அதை பார்த்தோம். காலம் வருமுன், வேலை வருமுன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ கடைசியாக தேவனிடத்தில் நம்மை ஒப்புவித்து இதை நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கு தான் இந்த வார்த்தை. வேதம் சொல்கிறது, தீங்கு நாட்கள் வருமுன். என்ன வருமுன்? தீங்கு நாட்கள் வருமுன். அதுக்கு அடுத்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். நீங்கள் தயவு செய்து இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை வாசித்தால், பிரசங்கி இந்த 12வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 1 முதல் நீங்கள் 7 வசனங்கள் வரைக்கும் முன்னும் 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 என்று எழுதப்பட்டதை நீங்கள் வாசிக்கலாம். இது எல்லாம் வாழ்க்கையில் வர்றதற்கு முன்னால உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுது. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாளில் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியம், தீங்கு நாட்கள் வரும் முன் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள், கர்த்தருக்கு உத்தம ஜீவியம் செய்வாயாக. ஏன்னா தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் உங்களை சீர்படுத்தி உங்களை சரிப்படுத்தி கர்த்தருக்கு உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா தீங்கு நாள் வர்றதற்கு முன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஏசாயா 57 நீங்கள் அதை வாசிக்கலாம். தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னால் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தீங்கு நாள் வர்றதற்கு முன்னால் நம்ம கர்த்தருக்காக ஒரு உத்தம ஜீவியம் செய்வோமே. ஆனால் தீங்கு நாள் வர்றதற்கு முன்னால நம்மை கர்த்தர் அவரோடு கூட சேர்த்து கொள்வார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக செய்தியை சொல்லி அனுப்புகிறார். ஆனால் சொல்லுவார், இன்னும் 40 நாள் என்று சொல்லுவார். எத்தனை நாள்? 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை வரும். அப்போ அந்த ஜனங்கள் மனம் திரும்பி தங்கள் கைகளில் இருக்கிற பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பி ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கதறுவார்கள். அப்ப என்ன? தீங்கு வருவதற்கு முன்னாகவே அவர்கள் மனம் திரும்பினபடினாலே கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாமல் இருந்தார். அப்போ தீங்கு வர்றதுக்கு முன்னால நம்ம மனஸ்தாபப்பட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளை உணர்ந்து அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தால் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார்.
அதனால தான் பிரசங்கி எழுதுறாரு, வாலிப பிராயத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினைப்பா, தீங்கு நாட்கள் வர்றதற்கு முன்னாலே. இதில் கிட்டத்தட்ட ஏராளமான முன்னே முன்னே முன்னேன்னு போட்டிருக்கோம். தயவு செய்து நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை ஃபுல் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். வேதத்தை ஒரு மனிதன் உண்மையாக வாசிப்பானே ஆனால் நான் நம்புகிறேன் அவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பான். வேதத்தை கடமைக்காக வாசிப்பானே ஆனால் அவன் கடமை கிறிஸ்தவனாக இருப்பான். வேதத்தையே வாசிக்காத கிறிஸ்தவனாக இருப்பானே ஆனால் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தை உண்மையாக வாசிங்க. அந்த வேதத்தின்படி நான் வாழ வேண்டும் என்று வாசிங்க. உங்கள் வாழ்க்கையே மாறுங்க. வசனம் அழகா சொல்லுது, தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய மனதை தொட்ட ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுமா? இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிற நாட்களில், ஏன்னா தீங்கு நாட்கள் சீக்கிரத்தில் வரப்போகுது, சரியா? இந்த தீங்கு நாட்கள் வரும் பொழுது, இந்த தீங்கு நாட்களுக்கு நீங்கள் தப்பி தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கணும்னா, நீங்கள் வாழ்கிற காலமெல்லாம் ஒரு வசனத்தை உங்கள் இருதயமாக பலகையில் எழுதி கொள்ளுங்க. என்னுடைய மனதை தொட்டு என்னுடைய மனதை பாதித்த வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதக்காரன் தாவீது சொன்ன வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 25:21, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். தாவீது சொல்றான், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில உயிர் மூச்சா இருக்கணும். ஆண்டவரே, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கட்டும். தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணுமா? தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீங்கள் தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்படணுமா? தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுங்கள். உங்கள் கைகளில் உள்ள கொடுமைகளை விட்டு மனம் திரும்புங்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு உத்தமர்களாக, நேர்மையானவர்களாக. ஏன்னா அந்த ஏசியா சொன்ன தெரியுமா, அதில் போட்டிருக்கோம், நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் படுக்கையில் இளைப்பாறுவாங்கன்னு போட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நேர்மை வேணும். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா அவங்ககிட்ட நேர்மை இருக்கணும். ஐயா, கிறிஸ்தவங்க கிட்டேயே நேர்மை இல்லைன்னா வேற எங்கேயா எதிர்பார்க்க முடியும்? கிறிஸ்தவ ஊழியக்காரங்க கிட்ட, கிறிஸ்தவ விசுவாசிகள் கிட்டேயே உத்தமமும் நேர்மையும் இல்லைன்னா வேற எங்க போய் தேடுறது? வேதனையோடு சொல்றேன் தேவ பிள்ளைகளே, தாவீது சொல்றான், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இந்த வார்த்தையினுடைய கடைசி, தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா? தீங்கு நாட்களுக்கு நீங்கள் தப்பிக்க வேண்டுமா? தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்புங்க. பரிசுத்தத்தை விரும்புங்க, நேர்மையை விரும்புங்க, உண்மையை விரும்புங்க. உண்மையும் உத்தமமான வாழ்க்கை வாழுங்க. தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாகவே தேவ ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.